வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், கேப்சிகம், வெங்காயம். இது ரெண்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். வதக்கி மேலாக போட போகிறோம். அது தவிர அரைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மசாலாவுக்கு ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து உள்ளே இருக்கிறத எடுத்து இடித்து வச்சுருக்கேன். சினமன் ஸ்டிக், பே லீஃப், கசூரி மேத்தி, காஷ்மீரி சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட், குக்கிங் ஆயில். இப்போ செய்முறை பார்த்துலாம். பேனை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது சூடானோன்னு பன்னீரை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ பன்னீர் எடுத்தாச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்தது அதே ஆயிலில் இந்த வெங்காயமும் கேப்சிகமும் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ லேசாக வதங்கிடுச்சு. இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட போகிறோம். திருப்பி பேனை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, பே லீஃப் இது ரெண்டுத்தையும் போட்டு, அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எண்ணெயில் போட்டுட்டு இதுக்கு மேலே இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் இதை லேசாக வதங்க விட்டுருங்க. இது லேசாக வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி, அடுத்தது கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இதுக்கு மேலே பொடி பண்ண கிராம்பும் ஏலக்காவும் இது போட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த பட்டையையும் பே லீஃபையும் எடுத்துட்டு மீதியை நல்லா அரைச்சிட போகிறோம். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை இந்த பேனில் போட்டுடலாம். போட்டு கேப்சிகம் அண்ட் ஆனியன் நம்ம வதக்கி வச்சுருந்தது, அதுவும் பன்னீரும் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சிட போகிறோம். 2-3 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ லேசாக கொதி வந்துருச்சு. இதில் கசூரி மேத்தி போட்டுடலாம். நான் லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதோ ஒரு போலுக்கு மாற்றிடலாம். செம்ம கமகமன்னு வாசனை அடிக்குது. இது பராட்டா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு அருமையான கடாய் பன்னீர் ரெசிபி ரெடி. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.